20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். 20ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். ஒருத்தர் ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13, 14 எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. முதல்ல எசேக்கியேல் 20:20 வாசிக்குமா? என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள், நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். அல்லேலூயா. இந்த ஓய்வு நாள் எதற்கு? முதல்ல பரிசுத்தமாக்குகிறதற்கு. அல்லேலூயா. இரண்டாவது, நமக்கும் அவருக்கும் உடன்படிக்கை. அல்லேலூயா. கர்த்தருக்கும் நமக்கும் அந்த உடன்படிக்கை இல்லை என்றால், உண்மையில சொல்கிறேன், என்னாலெல்லாம் நிற்கவே முடியாது. அல்லேலூயா. நான் கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்து, கிறிஸ்தவ குடும்பத்தில் வளர்ந்து, கிறிஸ்தவ பள்ளியில் படித்து 30 வயசு வரையிலும் கிறிஸ்தவனாக வாழ்ந்து பிரயோஜனமே இல்லை. அல்லேலூயா. எல்லாரும் சொல்லுவாங்க, போகிறான் பாரு இவன், செத்து போனாலும் நல்லா இருக்குமே அப்படின்வாங்க. அல்லேலூயா. அப்படிப்பட்ட மோசமான காரியத்தில் ஈடுபட்ட என் கையிலெல்லாம் பார்த்தீங்கன்னா பயங்கரமாக வெட்டு காயெல்லாம் இருக்கும். ஏதோ சப்பாரி போட்டு இது வரையிலும் பட்டன் போட்டுட்டு வந்திருக்கிறேன். பார்த்தாக்கா நீங்கள் நம்ப மாட்டீங்க. அல்லேலூயா. 39 தையல். இது கையில். ரெண்டு நரம்பு கட்டு. எதுக்கு சொல்ல வரேன்னா, என் கூட எப்பொழுதும் இந்த பாண்டிச்சேரிக்கு நான் வர்றதெல்லாம் ஜாலியாக இருக்க தான் வந்தேன். அல்லேலூயா. குடிக்க, கூத்தாட, அல்லேலூயா, அதுதான் வந்தேன். அதனால தான் ஐயா கூப்பிடும்போது எந்த இடம் போனாலும் அங்கே சொல்லிட்டு ஓடி வரேன். அல்லேலூயா. அல்லேலூயா. எப்பொழுதும் என் கூட 20 பேர் 15 பேராவது இருப்பாங்க. அப்படிப்பட்ட ஜான் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தேன். அல்லேலூயா. ஆமாம், கடையாக மாமூல் வாங்கிட்டு இருந்தேன் எங்கள் ஏரியாவில். இப்போவும் எங்கள் ஏரியாவில் எல்லாரும் பழக்கம். எந்த கட்சியும் கிடையாது, எல்லா கட்சியும் இப்போ பழக்கம் எனக்கு. அல்லேலூயா. எல்லாருடைய நம்பரும் இருக்குது இதில். ஆனால் என்னைக்கு எங்கள் அப்பா இயேசுவை ஏற்றுக்கொண்டேனோ, எங்கள் ராஜாதி ராஜாவை ஏற்றுக்கொண்டேனோ, அந்த நிமிஷத்திலிருந்து இந்த நிமிஷம் வரையிலும் என்னை கைவிடவே இல்லை. அல்லேலூயா. ஏனென்றால், அல்லேலூயா, ஏன் என்னை கைவிடலை? எவ்வளவோ விழுந்து போகிற காரியம்லாம் வந்துச்சு. அவ்வளோ பெரிய 2 பேர் போலீஸ்காரங்க, எங்கள் ஏரியாவில் இருக்கிற போலீஸ்காரர் 2 பேர் கையை இப்படி டைட்டாக பிடிச்சிடுவாங்க. பிடிச்சிக்கிட்டு கோட்டரை உடைச்சி ஊற்றுறதுக்கு இருந்தாங்க. நான் சொன்னேன், இப்படி செஞ்சிங்கன்னா நான் உங்கள் கூட வரமாட்டேன், நீங்கள் குடிங்க, நான் வாங்கி தரேன், ஆனால் இப்படி செய்யாதீங்க. கடைசியில் அவங்க நாள் சொன்னது 1 வருஷம் பொறுத்து திரும்ப நாங்கள் சந்திக்கும் போது காலில் விழுந்துட்டாங்க. சாமியார் ஆயிட்டியா நீ? அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவத்தில் நான் இருந்து அந்த கிறிஸ்தவத்தில் நான் உருப்படவே இல்லை. 30 வயசு வரையிலும் உருப்படவே இல்லை. அல்லேலூயா. நான் செய்கிறது கார் டிங்கரிங் மெக்கானிக் ஷெட்டு வச்சுருந்தேன். நான் எங்கூட ஒரு 10 பேர் வேலை செய்தாங்க. இன்றைக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு முழு நேர ஊழியக்காரனாக இருக்கிறேன்.
என்னுடைய தம்பி அக்கா பிள்ளைங்க எல்லாம் ஒரு 10 பேர் வேலை செய்வாங்க. நல்ல சம்பாதனை, நல்ல காசு. அதை வச்சுக்கிட்டு ஆடாத ஆட்டெல்லாம் ஆடினேன், அல்லேலூயா. பாடாத பாட்டெல்லாம் பாடினேன், அல்லேலூயா. பாட்டுன்னா எங்கன்னா எவனா செத்துட்டான்னா நாங்கள் போய் அந்த கெஞ்சான்ற போதையை அடிச்சுட்டு பாடிட்டு இருந்தேன் நான், அல்லேலூயா. இன்னைக்கு உயிருள்ள தேவன், அல்லேலூயா, ஜீவனுள்ள தேவன், மாறாத தேவன், அல்லேலூயா. அந்த தேவனை பிரான்ஸ் தேசத்தில் 4 நாள் லைவ் ப்ரோக்ராம் 120 நாடு பார்க்கும்படி கர்த்தர் என்னை உயர்த்தினார், அல்லேலூயா. சாட்சிக்கு தான் சொல்கிறேன். நான் இந்த ஊருக்கு போனேன், அங்கே ஊருக்கு போனேன், அப்படி அந்த பெருமைக்காக இல்லை, அல்லேலூயா. இன்றைக்கு செய்தி, இன்னைக்கு உங்களுக்கு செய்தி இப்படி தான் இருக்கும். என்ன சாட்சி செய்தி இல்லை இன்னைக்கு. அப்படிப்பட்ட தேவனை அறிந்தும் அறியாத இருந்த ஏசாயா 43ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம், கண் சொருகி போன குருடனாக இருந்தேன், கண் இருந்தும் சொருகி போன குருடனாக இருந்தேன், காது இருந்தும் கேட்காத செவிடனாக இருந்தேன், அல்லேலூயா. அப்படிப்பட்ட எவனா இருந்தேன் நான், கிறிஸ்தவனா இருந்து. அதுக்கப்புறம் இப்படிப்பட்ட ஞாயிற்றுக்கிழமையில தான் இந்த கையை அடிபட்டுச்சு. ஒரு ஹோட்டலில் ஒரு சாப்பிடும் போது சண்டாகி அந்த ஷோகேஸ் எல்லாம் அடித்து உடைச்சி, கண்ணாடியெல்லாம் அடித்து உடைச்சி, அப்போ கட்டானது தான் இந்த 2 நரம்பு கட்டு, இருக்கிற பிளட்டெல்லாம் போயிடுச்சு. அதுக்கப்புறம் கண்ணு தெரியாது, பிளட்டெல்லாம் போயிடுச்சுன்னா கண்ணு தெரியாது, கண்ணு தெரியாத ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் சென்னை ராயப்பேட்டையில் தான் சேர்த்தாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், இன்னும் 2 ஹவரில் இவன் செத்து போயிடுவான், இவனுடைய பிளட்டெல்லாம் போயிடுச்சு, இன்னும் 2 மணி நேரத்தில் இவன் ஜன்னி வச்சு செத்துருவான். நீங்கள் இவ்வளோ பேர் இருக்கிறீங்களே, அங்கே நீங்கள் கொஞ்சம் அந்த பிளட்டு கொடுத்தீங்கன்னா இவன் பிழைச்சிருவான் அப்படின்னு. கொஞ்ச நேரம் பொறுத்து பார்த்தா அவ்வளோ நேரம் குடிச்சுவேன், அவ்வளோ நேரம் கூத்தாடுனுவேன், ஒருத்தர் கூட காணும், அல்லேலூயா. ஆனால் எங்கள் அப்பா இயேசு, அல்லேலூயா, அவருடைய இரத்தத்தை கொடுத்து இன்னைக்கு அந்த ரத்தம் தான் பேசுது, அல்லேலூயா. பிளட்டே ஏறலைங்க, எனக்காக ஜெபம் பண்ணாங்க. கர்த்தர் அந்த பிளட்டுனுடைய குரூப்பை கர்த்தர் ஏற்றினார், அல்லேலூயா, அல்லேலூயா. எதுக்கு சொல்ல வரேன்னா, தேவனுடைய உடன்படிக்கை, இந்த வாசித்த பகுதியின்படி எசேக்கியேல் 20:20 அந்த உடன்படிக்கைனா என்னன்னு எனக்கு தெரியாது. தேவன் இருக்கிறாரு, எப்படி இருக்கிறாரு? ஒரு சுரம் ஒன்று மாட்டிருப்பேன், கழுத்தில் ஒரு சுரம் ஒன்று மாட்டிக்கிட்டு அதில் இயேசுநாதர் மாதிரி பாடுபட்ட சிலுவை அதில் இருக்கும், அந்த சிலுவை இருக்கும். அதில் பொம்பளைங்க தாலியை அவுத்துட்டு அந்த அந்த கயிறை மாற்றும் போது தாலியை அவுத்து கீழே வச்சுட்டு மாற்றுவாங்க. நான் என்ன பண்ணுவேன் தெரியுங்களா? அந்த சுருவத்தை கீழே இறக்க மாட்டேன். அந்த 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 கயிறை எடுக்கும் போது இன்னொரு கயிறை, அந்த புது கயிறை உள்ளே நுழைச்சிட்டு அப்படியே மாட்டி கொண்டு இருந்தேன். யாருன்னா கேட்டாங்கன்னா, நீ கிறிஸ்துவனா, ஏசு யாருன்னா, இதை பாருங்க சிலுவை, அல்லேலூயா. அது நாள் செல்ல 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 அந்த சிலுவையில் இருக்கிற கண்ணு தேஞ்சு போச்சு, காது தேஞ்சு போச்சு, வாய் தேஞ்சு போச்சு. எல்லாம் தேஞ்சு போன கிறிஸ்தவனை, ஒரு இயேசுவை நான் கழுத்தில் மாட்டிட்டு தெரிந்திருந்தேன், அல்லேலூயா. ஆனால் என் வாழ்க்கையில் முன்னேற்றமே இல்லை. என்னைக்கு ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று ஆண்டவரை ஏற்றுக்கொண்டுன்னு ஒரு சுருக்கமாக சொல்லிடுறேன், அந்த நாளில் இருந்து கர்த்தர் என்னை கைவிடவில்லை. ஏன் அப்படின்னா, அவருடைய உடன்படிக்கை, அவரோடு கூட உறவு எங்கன்னா இப்படிப்பட்ட ஆவிக்குரிய சபையில் தான்
நம்ம காண முடியும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்படிப்பட்ட நான் இருந்து பின்னாடி இருந்து நல்ல பாடல், பழைய பாட்டெல்லாம் நல்ல பாடல். இப்போ வர பாடல்லாம் எப்படி இருக்குதோ தெரியல. அருமையான ஆராதனை, இதெல்லாம் நம்ம இழந்து போயிடறாங்க. அதான் நான் சொல்ல வரேன். சபையில் நிறைய பேர் இருந்ததை சில வீடியோஸ் எல்லாம் நான் பார்க்கும்போது, இப்போ பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. காலையில் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. அல்லேலூயா. ஆனால் இப்போ பரவாயில்ல. ஆனால் இது அப்படியே என்ன ஆகிடணும்? மல்டிஃபை ஆகிடணும். அல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ திரும்ப வாசிக்குமா? என் ஓய்வு நாட்களை பரிசுத்தமாக்குங்கள். என் ஓய்வு நாட்களை என்ன பண்ணுமா? பரிசுத்தமாக்குங்கள். பரிசுத்தமாக்குங்கள். நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று, நான் உங்கள் தேவனாகிய கர்த்தர் என்று நீங்கள் அறியும்படிக்கு, நீங்கள் அறியும்படிக்கு அவைகள் எனக்கும் எனக்கும் உங்களுக்கும் உங்களுக்கும் அடையாளமாய் இருக்கும் என்றேன். அடையாளமாக இருக்கணும். அல்லேலூயா. இது யாரோ ஒருத்தர் போகிறாங்களே, அந்த சர்ச்சுக்கு போகிறாங்கப்பா. அவங்க கூட தான் போகிறாங்க. அவங்க மார்க்கெட்டுக்கு போகிறாங்க. அல்லேலூயா. சர்ச்சுக்கு போகிற முகமும் மார்க்கெட்டுக்கு போகிற முகமும் வித்தியாசம். அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ அந்த அந்த வித்தியாசத்தை கர்த்தர் கொடுக்கணும்னா, இப்படிப்பட்ட ஓய்வு நாட்களை நீ எப்படி ஆசரிக்கணும்? இப்போ ஏசாயா 58 13-14 வசனத்தை வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, பாருங்க, நல்லா வாசிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, என்ன சொல்றாரு? உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி. அப்படின்னா என்ன அர்த்தம்? இதுல 7 பாயிண்ட் இருக்கு. இந்த ஒரே ஒரு அந்த 13ஆம் வசனத்துல மாத்திரம் 7 பாயிண்ட் இருக்கு. ஆனா அது நான் செய்தியா இல்லை. 7 விதமான ஆசீர்வாதத்தை தேவன் சபையிலே வைத்திருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இன்னைக்கு சபை என்ன தெரியல, பாஸ்டர்னா தெரியல. அவர் எப்படிப்பட்டவர், பாஸ்டர் எப்படிப்பட்டவர் தெரியல. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், இன்னைக்கு பாஸ்டர்னா தெரியலன்னு ஒரு வீட்டில் மாதத்தில் போய் ஜெபம் பண்ணத்துக்கு கூப்பிடுவாங்க. கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷமாக அவங்க வீட்டுக்கு போகிறேன். எந்த நிகழ்ச்சினாலும் என்னை தான் கூப்பிடுவாங்க. ஒரு டைம் போகும்போது, பிரதர் கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் உட்காருங்களேன். இது அது என்னது, உலகம் மாதிரி இல்லை, ஒரு கெட்ட காரியம் மாதிரி இல்லை, ஸ்டோரி. அப்போல்லாம் இந்த சித்தி புத்தி அதெல்லாம் போடுவாங்க டிவியில். என்னை உட்கார வச்சு அரை மணி நேரம் அந்த சீரியலில் பார்த்தாங்க. என்னை உட்கார வச்சு நான் என்ன பண்ணிட்டேன், அரை மணி நேரம் அழகாக பைபிள் எடுத்தேன். ஒரு மெசேஜ் ஒன்று தயார் பண்ணிவிட்டு, அது முடியறதுக்கும் இது முடியறதுக்கும் கரெக்டாக இருந்துச்சு. காணிக்கை கொடுத்தாங்க. நல்லா காணிக்கை மாதத்தில் ஒரு டைம் கூடுவாங்க. ஒரு 3000 ரூபாய் காணிக்கை கொடுப்பாங்க. வசதியான வீடு. வாங்கிட்டு வந்துட்டேன், ஜெபம் பண்ணிவிட்டு வந்துட்டேன். இன்னொரு டைம் இதை மாதிரி செய்யாதீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அல்லேலூயா. செய்யாதீங்க, இல்லைன்னா கூப்பிடாதீங்க. அல்லேலூயா. அல்லேலூயா வரமாட்டேங்குதே. ஆமாம். அப்போ வந்துட்டு ஒரு வாரம் பொறுத்து திருப்பியும் கூப்பிட்றாங்க. என்னடா அது, மாதத்தில் ஒரு டைம் தான் கூப்பிடுவாங்க, இப்போ திருப்பியும் கூப்பிட்றாங்களே, எதனா பணங்கண்ணா வந்துடுச்சோ. அல்லேலூயா. அப்படின்ட்டு திரும்பிய போனால், நல்லா இருந்த அக்கா பொக்கா மாதிரி இருக்கு. எப்படி இருக்கு? பொக்கா மாதிரி இருக்கு. நல்ல செக்க செவல்னு இருப்பாங்க.
நல்ல அழகாக இருப்பாங்க. அது பார்த்தா நமக்கே சகிக்கலை. அப்போ என்ன ஆயிடுச்சு? பிசாசு. அப்போ அந்த பிசாசை விரட்டுறதுக்கு 1 மாதம் ஆயிடுச்சு. கடந்த 19ஆம் தேதி வரும்போது ஐயா தான் நின்றுட்டு இருந்தார். ஒரு சகோதரர் வந்தார். உடனே ஜனவரி மாதத்துலேருந்து வராராம். இப்போது இது ஒரு 3 மாதமாக அவரால் ஒன்றுமே பண்ண முடியலாம். வந்திருக்காரா என்னன்னு தெரியல. அல்லேலூயா. இந்த 3 மாதமாக ஒன்றுமே பண்ண முடியல. லாஸ்ட்டாக நம்ம கேட்லேருந்து வெளியே போகும்போது ஒன்றுமே இல்லை. இயேசுவின் நாமத்தினால ஓடிடுச்சு. ஒரு 3 டைம் விழுந்தார். அல்லேலூயா. அவர் தானே? அவர் பேர் அமோசஸ்? அவர் இல்லை. அல்லேலூயா. நிறைய பேர் வந்தாங்க, நிறைய பேர் ஆண்டவர் சுகம் கொடுத்தாரு. எதுக்கு சொல்ல வரேன்னா, சர்ச்சுக்கு வரும், ஆனால் எதுக்கு வரும், எதுக்கு வரல அவங்களுக்கு தெரியல. அல்லேலூயா. அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது, படிங்கம்மா, படிங்க. என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு என் நாளிலே பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளிலே உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளின்படி நடவாமலும் உனக்கு இஷ்டமானதை செய்யாமலும் உன் சொந்த பேச்சை பேசாமல் ஐயா, இருந்து சொந்த பேச்சு கூட பேசாமலும் ஓய்வு நாளை மனமகிழ்ச்சியின் நாளென்றும். ஓய்வு நாளை எப்படி இருக்கணுமா? மனமகிழ்ச்சி நாள் என்றும் எண்ணி கர்த்தருடைய பரிசுத்த நாளை மகிமையுள்ள நாளென்றும் சொல்லி அதை மகிமையாக எண்ணுவாயானால் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். பாருங்க, இப்பதான் அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியா இருக்க முடியும். அல்லேலூயா. உபாகமம் 28ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, நீ வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய், நீ போகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் சொல்றாரு. நீ ஆலயத்துக்கு போகும்போதும் ஆசீர்வாதம் தான் உனக்கு, நீ வரும்பொழுதும் ஆசீர்வாதம் தான். அப்போ நம்ம எந்த நிலைமையில ஆலயத்திற்கு நம்ம போகிறோம், எந்த எண்ணத்தில் நம்ம ஆலயத்திற்கு போகிறோம், எந்த சிந்தனையில் ஆலயத்திற்குள்ள உட்கார்ந்து கொண்டிருக்கிறோம். அல்லேலூயா. அதான் ரொம்ப முக்கியம். போயிட்டு வருவோம். அல்லேலூயா. போவான் வருவான் திம்மப்பன், ஒரு காலில் நிற்பான் திம்மப்பன். அது என்ன என்ன யாரையாவது சொல்ல முடியுமா? கதவு. அல்லேலூயா. எவ்வளோ அழகாக சொல்கிறாங்க பாருங்க. போவான் வருவான், அது போயிட்டு வரும். நீ திறந்தா போவோம், முன்னா போவோம். அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல. அல்லேலூயா. அப்படிப்பட்ட விசுவாசம் அல்ல. அவர் சொல்றாரு, நீ இந்த காரியங்களை, இந்த 7 காரியங்களை, உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடி உன் காலை விலக்கி உன் வழிகளில் நடவாமல் உன் சொந்த பேச்சை கூட பேசாமலும். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி நீ நடந்தால் 14ஆம் வசனத்தை வாசிங்கம்மா. அப்பொழுது கர்த்தரில் மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். அப்பொழுது கர்த்தரில் நீ எப்படி இருப்பியா? மனமகிழ்ச்சியாய் இருப்பாய். மனமகிழ்ச்சியோடு போவ வீட்டுக்கு. நீ எவ்வளோ கஷ்டத்தோடு வந்தீங்களோ, நீ ஆலயத்துக்கு வரும்போது, நீ வந்துட்டு போகும்போது, நான் எப்பவுமே ஆலயத்துக்கு போறேன்னா ஏதாவது எதிர்பார்ப்போடு ஆலயத்துக்கு போவேன். அல்லேலூயா. எதிர்பார்ப்பு இருக்கணும். ஆலயத்துக்கு போறோம், ஆண்டவர் எனக்கு என்ன தருவீங்க? அல்லேலூயா. அந்த எதிர்பார்ப்பு உனக்கு இருந்தாதான் உனக்கு ஆசீர்வாதம். நான் சொல்றேன் பாருங்க, லூக்கா 10ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல, நீங்கள் ஒரு வீட்டிலே பிரவேசிக்கிற பொழுது அந்த வீட்டாரை ஆசீர்வதிங்கள் சொல்றாரு. அந்த வீட்டாரை ஆசீர்வதிங்கள். நீங்க கூறின ஆசீர்வாதம் பாத்திரம், அவங்க கிட்ட அந்த பாத்திரம் இருந்தா நீங்க கூறின ஆசீர்வாதம் அவங்க கிட்ட போய் தங்கும். ஒரு வீட்டிலன்னா எந்த வீடு? ஜெப வீடு. அல்லேலூயா.
ஏசாயா 56:7 சொல்றாருல, நான் அவர்களை என் தேவனுடைய ஆலயத்திலே கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அல்லேலூயா. மகிழ பண்ணுகிற தேவன். நம்ம எவ்வளவுதான் கவலையோடு வந்தாலும் தேவனுடைய ஆலயத்தில் வந்தவொடனே ஒரு தைரியம், ஒரு மனரம்யம், ஒரு உற்சாகம் வேற எங்கேயுமே கிடைக்காது, தேவனுடைய ஆலயத்தில் தான். அதனால தான் 122 சங்கீதம் 2ஆம் வசனத்தில் சொல்றாரு, 1:2 சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன உடனே என்ன ஆனாரா? மகிழ்ச்சிக்குள்ளானார். அல்லேலூயா. மகிழ்ச்சி. அந்த மகிழ்ச்சிக்குள்ளானாரு. ஏன்? ஜனங்க வருவாங்க, எல்லாரும் வருவாங்க, அவங்களோடு கூட சந்தோஷமா இருப்போம். ஒரு நேரம் தாவீது ஒரு நேரம் அப்படி இருந்தாரு. நீங்க 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை டக்குன்னு வாசிங்க. 40ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம். நமது தேவனை 42ஆம் சங்கீதம் 42:3. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால். 3ஆம் வசனம் தானேம்மா? 3ஆம் வசனம் வாசிக்க. உன் தேவன் எங்கே என்று அவர்கள் நாள்தோறும் என்னிடத்தில் சொல்லுகிறபடியால் இரவும் பகலும் என் கண்ணீரே எனக்கு உணவாயிற்று. அது முந்தின வசனம் வாசிங்க. என் ஆத்துமா தேவன் மேல், ஜீவனுள்ள தேவன் மேலேயே தாகமாய் இருக்கிறது. நான் எப்பொழுது தேவனுடைய சந்நிதியில் வந்து நிற்பேன். அவ்வளவு உற்சாகம். 4ஆம் வசனம் வாசிங்க. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற. நல்ல கவனிங்க. தேவனுடைய ஆலயத்திற்கு போகணும் அப்படின்னாக்கா ஜனங்களோடு கூட சந்தோஷம், சமாதானம். அப்படிதான் 1ஆம் வசனத்துலேருந்து நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அந்த 42ஆம் சங்கீதத்தில் 4 டைமு தன்னுடைய ஆத்மாவை குறித்து அவர் எண்ணுகிறதை நம்ம பார்க்குறோம். அல்லேலூயா. 1ஆம் வசனம் சொல்றாரு, மானானது நீரோடதை வாஞ்சித்து கதர்மாம் போல என் ஆத்துமா அவர் மேலே வாஞ்சியா இருக்குது. அல்லேலூயா. அந்த வாஞ்சித்து கதருமா. அப்போ இந்த 4ஆம் வசனம் சொல்றாரு, வாசிமா 4ஆம் வசனம் வாசிங்க. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோட கூட நடந்து. பாருங்க, ஜனங்களோடு கூட ஜாலியா நடந்திருந்தாரு. கூட்டத்தின் களிப்பும் துதியுமான சத்தத்தோட தேவாலயத்துக்கு போய் வருவேனே. ஆமா, அவங்களோடு கூட ஜாலியா, அது பெரிய ஒரு சந்தோஷம் ஜனங்களோடு. இப்போ அம்மா ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. ஆமா, நான் தூங்குறவங்களாம் பார்ப்பேன், தட்டி எழுப்பிடுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமா, நல்ல உற்சாகமா இருங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த ஊர் கதை, ஊர் நியாயெல்லாம் பேசும்போது பார்த்தீங்கன்னா தூக்கமே வராது. தெரியுமா உங்களுக்கு? நிஜமாக தான் சொல்கிறேன். எங்கள் குடும்பம் பெரிய குடும்பம். நைட்டு ஃபுல்லாக ஒரே ஜாலியாக தான். பொம்பளைங்க ஒரு பக்கம், ஆம்பளைங்க ஒரு பக்கம், சின்ன பசங்க ஒரு பக்கம், அப்படியே ஒரு ஜாலியாக பேசிட்டே இருப்போம். விடிய ஐயோ பொழுத விடிஞ்சிச்சா, என்ன பேசுனீங்க, என்னென்னமோ பேசணும். ஆனால் சர்ச்சில் அல்லேலூயா தேவனுடைய ஆலயத்துக்கு போயிட்டு 2 வசனம் கேட்ட உடனே அதுக்கு எங்கேருந்து தான் வருமோ தெரில, ஷேக் முகமது. அல்லேலூயா. ஏன்? காலையில் ஆராதனைக்கு எப்படி ஆகிலும் அடிச்சு பிடிச்சி சினிமா தேட்டரில் டிக்கெட் வாங்குறாங்க பாருங்க. அந்த மாதிரி எப்படியாவது அடிச்சு பிடிச்சி போய் ஆலயத்துக்கு போயிட்டு வந்துட்டு அந்த பைபிளை தூக்கி அப்படி போட்டு அவ்வளோதான் மிச்ச வேலை. கறி வாங்கி கொடுத்துட்டு, மீனை வாங்கி கொடுத்துட்டு ஜாலியா நீ காலியாயிடுவே. அல்லேலூயா. அது ஓய்வு நாள் அல்ல. அப்படி இருந்தவர் தான் தாவீது. ஜன கூட்டத்தோடு நல்ல அதை அடிச்சு இதை அடிச்சு ஆடு மாடு அடிச்சு எல்லாரும் சாப்பிட்டு நல்ல களியாட்டம். வாசிங்க, திரும்ப வாசிங்க. டக்குன்னு வாசிக்குமா. 42:4. முன்னே நான் பண்டிகையை ஆசரிக்கிற ஜனங்களோடு கூட நடந்து நடந்து கூட்டத்தின் களிப்பும்
ஆ, துதிமான சத்தத்தோடு தேவாலயத்துக்கு போய் வருவேனே. தேவாலயத்துக்கு போய் வந்தேனே, இவைகளை நான் நினைக்கும் போது இவைகளை நான் நினைக்கும் போது என் உள்ளம் எனக்குள் உருகுகிறது. எனக்கு உருதுகிறது. அல்லேலூயா. இப்படியெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டோமே, இப்படியெல்லாம் ஆண்டவரை வேஸ்ட் பண்ணிட்டோமே. அல்லேலூயா. அதனால தான் 5ஆம் வசனம் சொல்றாரு, என் ஆத்துமாவே நீ ஏன் கலங்குகிறாய், ஏன் திகைகிறாய், கர்த்தரை நோக்கி காத்திரு. அல்லேலூயா. நான் திரும்ப வருவேன், அவரை பிரசங்கிக்க என் வாயே மூடாது. அல்லேலூயா. அல்லேலூயா. கைகளை உயர்த்தி அல்லேலூயா. என் வாயே மூடாது. அதனால தான் தாவீதை கர்த்தர் தேர்ந்தெடுத்தார். தாவீதின் குமாரன் என்று அழைக்கப்படுக கர்த்தருடைய கிருபை பெற்ற தாவீதை போல வேத வசனத்தில் ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. தாவீதின் குமாரன் என்று பாருங்க. ஏன்? 16ஆம் சங்கீதம் 8ஆம் வசனம் சொல்றாரு, என் கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பதாக வைத்திருக்கிறேன், அவர் என் வலது வசத்தில் இருப்பதினால் நான் அசைக்கப்படுவதில்லை. அல்லேலூயா. 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்தில் சொல்றாரு, கர்த்தரின் பட்சத்தில் இருக்கிறார், நான் பயப்படேன், மனுஷன் எனக்கு என்ன செய்வான். 18ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம், என் பலனாகிய கர்த்தாவே. அவருடைய பலன். 119ஆம் சங்கீதம் 91ஆம் வசனத்தில் சொல்றாரு, நாள் முழுவதும் என்னுடைய தியானமா இருக்கிறது. அதே 119ஆம் சங்கீதம் 164ஆம் வசனம் சொல்றாரு, 164 65, ஒரு நாளைக்கு 7 முறை தாவீது கர்த்தரை துதிப்பாராம். யாருங்க? ஒரு ராஜா. ஒரு ராஜா. இப்ப நம்ம சொல்றோம், எனக்கு வேலை இருக்குது பாஸ்டர், எனக்கு வேலை, அதனால வர முடியல. இல்ல. அல்லேலூயா. தாவீதை விட ஒரு அரசன் எவ்வளோ பிரச்சனை இருக்கும். காலையில் தூங்கி எழுந்தா அந்த பிரச்சனை ஒன்றும் இல்லை. நம்ம முதலமைச்சர் ஒரு டைம் சொல்லியிருக்காரு, நான் காலையில் எழுந்த உடனே என்ன பிரச்சனை இன்னைக்கு நடக்குமோ, எது நடக்குமோ. ஏன்னா ஒரு அரசனுக்கு அவ்வளவு பேர்டன் இருக்கு. அல்லேலூயா. அப்படி தாவீது அவ்வளவு பிரச்சனைகளா இருந்தாலும் ஒரு நாளைக்கு 7 முறை துதிப்பாராம். 55ஆம் சங்கீதம் 17ஆம் வசனம் சொல்றாரு, அந்தி சந்தி மத்தியான வேளையிலும் என் ஆண்டவரை நான் துதித்து கொண்டிருப்பேன். 34ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்துல சொல்றாரு, கர்த்தரை எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவருடைய துதி எப்போதும் என் வாயில் இருக்கும். அல்லேலூயா. நம்ம வாரத்தில் ஒரு நாள் துதிக்க, வாரத்தில் ஒரு நாள் அல்லேலூயா சொல்ல, வாரத்தில் ஒரு நாள் தேவனை மகிமைப்படுத்த எவ்வளோ கஷ்டப்படுறோம். ஆனால் தாவீதுக்கு ஒரு பொருட்டே இல்லை, பொண்ணு ஒரு பொருட்டே இல்லை, வெள்ளி ஒரு பொருட்டு இல்லை, வெண்கலம் ஒரு பொருட்டு இல்லை. அவ்வளவு ஆஸ்திகள் இருந்தும், அவ்வளவு சோல்ஜர்கள் இருந்தும், ஆனால் தாவீது எதை முன்னிறுத்தினாரு? எங்க அப்பா இயேசுவை. அல்லேலூயா. அவரை முன்னிறுத்ததுனால தான் தாவீது வர 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 விருத்தி அடைந்ததை பார்க்கிறோம். அல்லேலூயா. நாம முன்னேறுகிறதற்கு, நம்முடைய வாழ்க்கையில செழிப்பு வராததற்கு சபை காரணம் அல்ல, சபை போதகர் காரணம் அல்ல. ஏசாயா 59ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, 1-2 வசனம் சொல்லுகிறது, கர்த்தருடைய கை குறுகி போனதில்லை, அவருடைய செவி மந்தமாகுதில்லை. நம்முடைய அக்கிரமே அவருக்கும் நமக்கும் ஒரு பிரிவினை உண்டாக்குகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அப்ப இதுல ஏசாயா திரும்ப வந்துருமா, ஏசாயா 58ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்துல, என் பரிசுத்த நாளாகிய ஓய்வு நாளை உனக்கு இஷ்டமானதை செய்யாதபடிக்கு
அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்? 6 மணிக்கு எத்தனை மணிக்கு ஆராதனை? எல்லாரும் சொல்லுங்களேன். 6 மணிக்கு. 6 மணிக்கு ஆராதனைக்கு 6 மணிக்கு வந்தேன், கரெக்டாக 6 மணிக்கு நான் வந்துட்டேயா அப்படின்னு சொல்கிறவங்க கைகளை உயர்த்துங்க பார்க்கலாம். பாருங்க, என்ன 1 2 3 4 5 6 அவ்வளோதான் இருக்கு. அல்லேலூயா. ஆனால் கர்த்தர் சொல்றாரு, மத்தேயு 19ஆம் அதிகாரம் 20 18ஆம் அதிகாரம் 19 20ஆம் வசனம் சொல்றாரு, எங்கு 2 பேர் 3 பேர் என் நாமத்தினாலே கூடுகிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் எப்படி இருக்காரா? இருக்கிறாராம். அல்லேலூயா. இருப்பேன் கூட சொல்லல, இருக்கிறேன். அல்லேலூயா. பாஸ்டர் அழகா சொன்னார், இருக்கிறேன். அப்போ 2 பேர் 3 பேர் வந்த உடனே எங்க அப்பா இருக்கிறார். மல்கியா 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவருக்கு ஒருவர் பேசிக்கொள்வார்கள், கர்த்தர் அதை உற்று நோக்கி கவனிக்கிறார். கர்த்தர் பார்த்துட்டே இருக்காருங்க. இதை விட 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருக்குதான். அவருடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் நம்மை சோதித்து அறிகிறது. நம்ம எத்தனை மணிக்கு வரோம், நம்ம எத்தனை மணிக்கு போகிறோம், நம்ம எத்தனை மணிக்கு எவ்வளோ நேரம் ஆராதிக்கிறோம், நம்ம என்ன காணிக்க போடுறோம், என்ன செய்கிறோம், எல்லாவற்றையும் பார்க்கிற தேவன் நம்ம ஆண்டவர். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நல்ல உற்சாகமாக சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. அப்போ அந்த தேவன் நீ வருகிறதை அவர் பார்க்கிறார், நீ ஆலயத்துக்கு வருகிறதை அவர் பார்க்கிறார். என்ன டைமில் நீ வர, எப்படி வந்து உட்கார்ற. அல்லேலூயா. ஆலயத்தில் நீ எப்படி உட்கார்ந்து இருக்கிற, எப்படி பணிவாய் நீ எப்படி உட்கார்ந்து இருக்கிற, இதெல்லாம் பார்க்கிறார். அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ 6 மணிக்கு ஆறாதுன்னா 5:50க்கெல்லாம் உள்ளே இருக்கணும். நீங்கள் சொல்கிறீங்க, நான் ஒவ்வொரு நாளும் 8 வருஷம் என்னுடைய தாய் சபையில் 8 வருஷம் ரட்சிக்கப்பட்டு ஒரு வருஷம் வரையிலும் எங்களுடைய நடக்கையெல்லாம் பார்த்து, எங்கள் தலைமை போது எங்களுடைய நடக்கையெல்லாம் எப்படி ஊழியர் செய்கிறாங்க, நல்ல பசங்களா என்ன எதுன்னுட்டு அதெல்லாம் பார்த்து 1 வருஷம் எங்களை பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த ஃபுல்பிட்டில் ஏற்றுறாரு பாட்டு பாட. மற்ற சபைங்க, கிளை சபைங்கெல்லாம் ஓப்பன் பண்ணும்போது நாங்கள் பாட்டு பாடி அங்கே எல்லாம் ரெடி பண்ணி வச்சுருப்போம். அவர் வந்து செய்தி கொடுத்து சபையை ஓப்பன் பண்ணுவார். அப்போ நாங்கள் ஒவ்வொரு நாளும் சாயந்தரம் ஊழியம் செஞ்சு காலையில் ஒவ்வொரு நாளும் காற்றடித்தாலும் மழை அடித்தாலும் ஒவ்வொரு நாளும் காலையில் 4:50க்கெல்லாம் எங்கள் டீம் 5 பேர் நாங்கள் உள்ளே இருப்போம். நான் பாட்டு வர்ஷிப் பண்ணுவேன், மற்றவங்க என்னுடைய மகன் மற்ற 2 பேர் கிட்டார் வாசிப்பாங்க. ஒவ்வொரு நாளும் வாரத்தில் ஒரு நாள் வருகிறதற்கே நம்ம எவ்வளோ கஷ்டப்படுறோம் சொல்லுங்கள் பார்க்கலாம். அல்லேலூயா. சரியான டைமுக்கு வரல. இப்போ போனால் அப்படியே ஸ்தோத்திரம், இப்போ போனால் பாட்டு, அதுதான். அல்லேலூயா. அம்மா அல்லேலூயா சொல்லுமா பாட்டிமா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அதுக்கு தான் ஃப்ரண்ட்டில் வந்து நின்றுக்கிறேன். என்னடா ஒரு மாதிரியா இருக்காங்களே அப்படின்னு. ஒரு அல்லேலூயா சொல்லுமா கைகளை உயர்த்தி. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமாம். அப்போ ஒரு ஆலயத்துக்கு நம்ம வரும்போது இருக்கிற இந்த குறுகிய டைமில், அல்லேலூயா, ஏன்னா பிரியாணிக்கு இதெல்லாம் கரெக்டாக இந்த வெங்காயங்கள்லாம் அரிஞ்சு அதை ரெடி பண்ணுறதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். பின்னாடி ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமாம், பின்னாடி உட்காந்துருக்கும், கோச்சிக்காதீங்க, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நீங்கள் சரி. நான் 3ஆம் கிளாஸில் 3 வருஷம் இருந்தேன்.
அந்த கிளாஸ்லேயே லீடர் ஆகிட்டாங்க. இப்போ இவ்வளோ ஆகிட்டு இருக்கிறேன். அப்போ 3ஆம் கிளாஸில் எவ்வளோ ஆகிட்டு இருப்பேன் பாருங்க. அல்லேலூயா. இப்போ பாருங்கள் எல்லார் வாயிலும் பல்லு தெரியுது. ஏன்னா எங்களை சொன்னால் உங்களுக்கு அவ்வளோ சந்தோஷம். சரிங்க. அல்லேலூயா. அந்த கிளாஸ்லேயே லீடர் ஆகிட்டாங்க. 3 வருஷம் இருந்தேன். ஏன் 3 வருஷம் இருந்தேன்னா என் சீட்டே பின்னாடி. அல்லேலூயா. அதனால பின்னாடி இருக்கவங்க கோச்சிக்காதீங்க, நீங்கள் நல்லவங்க. அல்லேலூயா. பின்னாடி இருக்கிறவங்கள ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆனால் விஷயம் என்னன்னா, எங்கள் அப்பா இயேசுவை என்னைக்கு சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் பெற்று அபிஷேகம் பெற்றனோ அந்த நாள்ல இருந்து இந்த நாள் வரையிலும் எங்கள் அப்பா முன்னாடி தான் நிற்க வச்சிருக்கிறாரு. கைகளை தட்டி அல்லேலூயா. பின்னாடியே நிற்க வைக்கல. அல்லேலூயா. முன்னாடி தான் நிற்க வைக்கிறாரு. நீ போ மகனே, நீ போய் முன்னாடி நில்லு, நீ போய் லீட் பண்ணு. எனக்கு ஒன்றுமே தெரியாது. அல்லேலூயா. ஒன்றுமே தெரியாதுங்க. ஒன்றும் பேச கூட தெரியாது. கல்யாணத்துலலாம் போனோம்னா எதிர்க்க உட்காந்து சாப்பிடணுன்னா வெக்கம். அப்படி மாப்பிள்ளையாக இருந்தேன் நான். அல்லேலூயா. இன்னைக்கு எல்லார் வீட்டு மாப்பிள்ளை ஆகிட்டேன். அல்லேலூயா. மாப்பிள்ளைன்னா மாப்பிள்ளை. அல்லேலூயா. பிள்ளை ஆகிட்டேன். அல்லேலூயா. ஆமாம், அதில் கூட இந்த இதில் கட் பண்ணி ஏதாவது ஒன்று போட்டுருவாங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ தேவனுடைய ஆலயத்திற்கு நம்ம வரும்போது, அந்த முதல்ல வரும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம். முதல்ல என்ன நடக்குது? தேவனுடைய ஆலயத்தில் நம்ம வந்த உடனே இந்த ஃபுல்பிட்டில் முதல்ல என்ன நடக்குது? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். முதல்ல வந்தா தானே எங்களை நீ வேற நோண்டி நோண்டி கேட்குற. அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். என்ன நடக்குது? சோத்திரம். எல்லாம் ஜெபம். சோத்திரம் பண்ணாலும் ஜெபம், பாட்டு பண்ணாலும் ஜெபம், எல்லாத்துக்கும் அர்த்தம் உண்டு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம் நடக்குது. முதல்ல என்ன நடக்குது? 50ஆம் சங்கீதம் 23ஆம் வசனத்தை வாசிக்குமா. அப்ப முதல்ல என்ன நடக்குது? ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. இந்த ஸ்தோத்திரத்தை இனிமேல உங்க ஜென்மத்துக்கும் விட மாட்டீங்க. நான் சொல்றேன் பாருங்க, அடிச்சு பிடிச்சிட்டு ஓடி வரணும். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுன்னா எங்கேயுமே என்னுடைய பேரனை ஸ்கூல் கூப்பிட்டு போகிறேன். 9 மணி ஆயிடுச்சு. 9:50க்கெல்லாம் டைம் போட்டு அனுப்பிச்சிட்டாங்க வாட்ஸ்அப்பில். எல்கேஜி 9 மணிக்கு போனால் கேட்டு சாத்திடுச்சு. அல்லேலூயா. எல்கேஜிக்கே எப்படின்னா, நீங்கள்லாம் எஸ்எல்சி பாஸ் பண்ணியிருக்கிறீங்க எத்தனை பேர்? அல்லேலூயா. ஆமாம், ஆவிக்குரிய 1ஆம் கிளாஸ் இருக்குது, 2ஆம் கிளாஸ், அது 7 கிளாஸ் இப்போ சொல்ல போகிறேன். அல்லேலூயா. ஆவிக்குரியதில் நீங்கள் 7 கிளாஸ் நீங்கள் பாஸ் பண்ணினா தான் பரலோகம் போக முடியும். அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போ ஸ்தோத்திர பலி நீ இடும்போது யாரை மகிமைப்படுத்துற? ஸ்தோத்திர பலியிடுகிறவன் என்னை மகிமைப்படுத்துகிறான். என்னை மகிமைப்படுத்துகிறான். தன் வழியை செவ்வைப்படுத்துகிறவன். பாருங்க, நீங்க ஸ்தோத்திரம் பண்ணும் போதே உன் வழியை நீ செவ்வைப்படுத்துகிற. நல்ல கவனிங்க. சபை வழி இல்லை, பாச வழி இல்லை. நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது, நீ ஸ்தோத்திரம் பண்ணும்போது உன் வழியை நீ செவ்வைப்படுத்துற. அந்த ஸ்தோத்திரத்திலே நிறைய அர்த்தம் இருக்குது. சோத்திரம் 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 இயேசுவே ஆண்டவர், சோத்திரம் 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 இயேசுவின் ரத்தம் ஜெயம், சோத்திரம் சோத்திரம். அந்த சோத்திரம் இல்லை. அல்லேலூயா. அது ஆத்திரம். அல்லேலூயா. நீ ஸ்தோத்திர பலி செலுத்தும் பொழுது தேவனை மகிமைப்படுத்துகிற ஸ்தோத்திரமா இருக்கணும். அல்லேலூயா. அவ்வளவு ஒரு பயம், பக்தி,
புத்தியோடு அல்லேலூயா அந்த அந்த ஸ்தோத்திரத்தை நீ ஏறெடுக்கணும். பக்கத்தில் யார் வந்தது, இங்கே யார் வந்தது, அங்கே யார் வந்தது, அந்த அக்கா நேற்று வந்தாங்களே அவங்கள காணுமே, இன்னும் காணுமே, நீ அந்த யோசனையிலே வேண்டாம். நீ வந்தியா, நீ ஸ்தோத்திரம் பண்ணு. பிந்தி வர அக்கா பொக்கையா இருந்தாலும் சரி, அது அக்காவா வரும். கைகளை தட்டி நல்ல உற்சாகமா அல்லேலூயா. ஏன் அப்படின்னா 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் சொல்றாரு, அநேக ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுது. 2 கொரிந்தியரா 1 கொரிந்தியரா 4:15 டக்கு டக்குன்னு வாசிக்குமா. ரெண்டு கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். 1 கொரிந்தியர் 4:15 வாசிங்க ஒருத்தர். சரி, ஸ்தோத்திரம் நீங்க ஒன்னு கொரிந்தியரப்பா 2 கொரிந்தியர். தேவனுடைய மகிமை விளங்குவதற்கு ஏதுவாக. ஏன்னா சந்தேகமா இருந்தா அது உடனே தீர்த்திடணும். அல்லேலூயா. 2 கொரிந்தியர் 4:15 சொல்றாரு, அநேக ஸ்தோத்திரத்தினால நமக்கு என்ன கிடைக்குது? கிருபை கிடைக்குது. ஒரு ஸ்தோத்திரம் தாங்க பண்றோம் நம்ம நினைக்கிறோம். தயவுசெய்து வேடிக்கை பார்க்காதீங்க. அல்லேலூயா. அந்த ஸ்தோத்திரத்தினால கிருபையை நீ சரியா ஸ்தோத்திரத்தை நீ பண்ணலன்னா, அந்த ஸ்தோத்திரத்தை நீ மிஸ் பண்ணிட்டினா, முதல்ல நம்ம என்ன இழந்துடுறோம்? கிருபையை இழந்துடுறோம். அல்லேலூயா. கிருபை பெருகுது. நான் சொல்றேன், புலம்பல் 3:22-23, நீ நானும் நிற்பதும் நிர்மூலமாகாது இருக்கிறதும் கர்த்தருடைய கிருபை. 23ஆம் வசனம், அவைகள் காலைதோறும் புதியவைகளா இருக்கு. புதிய கிருபை ஒவ்வொரு நாளும். நேற்று இருந்த கிருபை இல்ல, முந்தா நாள் இருந்த கிருபை இல்ல, ஒவ்வொரு நாளும் புதுசு. அல்லேலூயா. அதனால்தான் யோவான் 1ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் சொல்றாரு, கிருபையின் மேல நீ கிருபை பெறணும். கிருபை பெற்ற கிருபையின் மேல கிருபை பெறணும். ஐயா அல்லேலூயா சொல்லுங்க. நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. கையை உயர்த்தி சொல்லுங்க. ஆமா, கொஞ்சம் விட்டா போதும், அப்படியே சொருவோம் அப்படியே. ஏன்னா காலையில் எழுந்துட்டோம் பார்த்தீங்களா. அல்லேலூயா. ரொம்ப கஷ்டம். பேசுறது பேசிடலாம், நீ உட்காந்து கேட்கறது, நீ வந்து உட்காந்து பாரியா எங்க நிலைமைய. அல்லேலூயா. பெரிய இது மாதிரி பேசுற, நானும் எவ்வளோ ட்ரை பண்றேன். அல்லேலூயா. நல்ல அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. அப்ப கிருபை. ஆதியாகமம் 18:4 சொல்றாரு, ஆபிரகாமுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. ஆதியாகமம் 19:19 சொல்றாரு, லோத்துவுக்கோ சோதமே அழிக்கப்பட்டது, லோத்துவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைச்சிச்சு. அல்லேலூயா. கிருபை இல்லைன்னா நான் இல்லை. அல்லேலூயா. ஒண்ணுமே இல்லைங்க. கிருபை இல்லைன்னா ஒண்ணுமே இல்லை. நான் சொல்றேன் உங்களுக்கு, அந்த கிருபை இருந்தாதான் உன்னால நிக்க முடியும். ஏன் ஆலயத்துக்கு போறோம்? ஜனவரி மாசம் ஜனவரி மாசத்துலேருந்து வரையா. இப்போ நான் போன 19ஆம் தேதி வந்தேன். அப்போ சொல்றாரு, எனக்கு இப்போ இந்த ஒரு மாசமா என்னால் தூங்க முடியல, உட்கார முடியல, எழுந்திருக்க முடியல, வேலை செய்ய முடியல. ஏன்? நல்லா இப்படி இருந்தார், நல்லா பையச்சிக்கின்னு ஆட்டின்னு 6 மணிக்கு வானாக்கா 7-7:30 மணிக்கு வந்தினா ஏன் உன்னால நிற்க முடியாது? நீ 6 மணிக்கு ஆராதனைனா 5:59க்கு ஓடி வந்து உக்காந்து பாரு, உன்னை பின்தொடர்கிற பிசாசு ஓடி விடுவான். அல்லேலூயா. ஏன்? உன்னுடைய ஆவல், உன்னுடைய ஏக்கம், தேவனோடு கூட அந்த சஞ்சரிக்கிற அந்த ஏக்கத்தை கர்த்தர் பார்க்கிறார்.
அல்லேலூயா. அதுதான் அந்த 11ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம் சொல்றாரு, கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார், அவருடைய சிங்காசனம் பரலோகத்தில் இருந்தாலும் அவருடைய கண்கள் மனுபுத்திரனை நோக்கி பார்க்கிறது, அவருடைய இமைகள் படுகு 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 படுகுன்னு வச்சுக்கிதான் நம்மை சோதித்து அறிகிறது. ஐயோ என் பிள்ளை போகிறான், என் பிள்ளை ஐயோ ஸ்பீடாக போகிறான், இவனா அதை அவன் போட்டும் பரவாயில்ல, என் பிள்ளை யாரு ஓடி வரான். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம், அந்த பேரன் அந்த கிளாஸ் விட்ட உடனே பார்த்துட்டு கிரம்பா அப்படின்னு ஓடி வரான். அல்லேலூயா. ஏன்? அவனை கூட்டிட்டு வரும். எங்கள் அப்பா இயேசு உன்னை காண வரும்போது நீ வர ஏக்கத்தை கண்டு உன்னை கட்டி அணைத்து கொள்வார். அல்லேலூயா. உன்னை சேர்த்து அணைத்து கொள்வார். அப்போ நமக்கு ஒரு மகிழ்ச்சி உண்டாகும். அந்த மகிழ்ச்சி தான் கிருபை. அல்லேலூயா. கைகளை தட்டி அல்லேலூயா. அந்த மகிழ்ச்சி தாங்க அந்த கிருபை. அந்த கிருபை இப்போ என் உடம்புல அந்த கிருபை இறங்குது, நான் உணர்றேன். அல்லேலூயா. அந்த கிருபை இறங்கும் போது அந்த உடம்பு சிலுக்கும். அதுதான் 119ஆம் சங்கீதம் 120ஆம் வசனத்தை பார்க்கும்போது அதில் சொல்கிறாரு, அவருடைய தியானம் பண்ணும்போது என் உடம்பு அப்படியே சிலுக்குது. அல்லேலூயா. 39ஆம் சங்கீதம் 3ஆம் வசனம், நான் கர்த்தருக்குள்ளே நான் அனல் கொண்டே அவரை தியானிக்கையில் எனக்குள்ளாக அக்கினி மூண்டதுன்னு சொல்றாரு. அந்த அக்கினி மூலனுங்க, அதுதான் கிறிஸ்தவம். அதுதான் உண்மையான கிறிஸ்தவம். நம்ம பாட்டுட்டு வந்துட்டு நம்ம பாட்டுன்னு போறது அல்ல. எதாகிலும் அல்லேலூயா. அதான் பாதர் பாரல்ல, ஏதாவது செய்ய வேண்டும் ஒவ்வொரு நாளும் என் இயேசு ராஜாவுக்கு. அல்லேலூயா. நேரம் இல்லை. அல்லேலூயா. ஆமாம். ரெண்டாவது துதி. 22ஆம் சங்கீதம் 3ஆம் வசனத்தை சொல்றாரு, துதிகளுக்குள் வாசம் பண்ணுகிற தேவன். அருமையான எல்லாம் நின்று பாடினாங்க துதி பாட்டு. அப்போ அந்த துதியில நீ சேர்ந்து கொள்ளணும். துதியை எடுத்தா யார் ஓடுவா? ஆமா. மத்து கரண்டி எடுத்தா யார் ஓடுவா? யார் ஓடுவா? பார்த்தீங்கன்னா அனுபவம் சொல்லுது பார், வீட்டுக்கார் ஓடுவாராம். அல்லேலூயா. அப்போ துதி எடுத்தா சாத்தான் ஓடுவான். அந்த துதிக்கு அவ்வளவு மகிமை. இஸ்ரவேல் ஜனங்க புறப்படும் போது என்ன நடக்குது? மிரியாம் தான் வர்ஷிப் லீடர். துதி செலுத்தினா மேக சம்பம் அப்படியே இறங்கும். அல்லேலூயா. ஓ, இரவில் கிளம்பிட்டாங்கன்னா அக்கினி சம்பம் அப்படியே இறங்கும். அல்லேலூயா. கைகளை தட்டி நல்ல உற்சாகமா அந்த மேக சம்பம், அந்த அக்கினி சம்பம் நீ துதிக்கும் போது ஆலயத்தில் இறங்குங்க. ஆலயத்தில் இறங்கணும். நீ துதிக்கும் போது ஆலயத்தில் தேவனுடைய மகிமை இறங்க 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 கண்ணுக்கேற்ற தூரம் ஜனங்களை கர்த்தர் நிரப்புவார். இதான் சத்தியம். நாம தான் சரியில்லை, ஜனங்க வரல, இந்த ஆலயம் இன்னும் நிரப்பப்படலைன்னா யாருடைய ஃபால்ட்டு? உன்னுடைய துதி. அதனால தான் லூக்கா 12ஆம் அதிகாரம் 49ஆம் வசனம் நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அக்கினியை போட வந்தேன், அது இப்பொழுதையே பற்றி எறிய நான் விரும்புகிறேன். அப்போ உனக்குள்ள அந்த துதியின் அக்கினி எழும்பும் போது காலியா இருக்கிற சேரெல்லாம் நிரம்ப ஆரம்பிக்கும். விட்டு போன ஜனங்கள்லாம் உன்னுடைய அந்த அபிஷேகத்தின் அக்கினி அப்படியே இழுத்து கொண்டு வரும். அதுதான் சபை. ஒரு சபையை இன்னைக்கும் நான் இன்னைக்கு சொல்றேன். சபையை பற்றி அவ்வளோ சொல்றேன்னா 34 வருஷம் ஒரே சபையில தான் இருக்கேன். எங்க குடும்பம் எல்லாமே அந்த சபைக்கு தான் போகுது. சபையோடு
சபை சட்ட திட்டங்களுக்கு நம்ம கீழ்ப்படிந்து ஒரே சபையா இருக்கணும். இங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம், அங்க கொஞ்சம். இந்த டிவியில் போடுற யூடியூப்ல இந்த சபை மக்கள் கேட்டாங்கன்னா வந்துருங்க, வாங்க. அல்லேலூயா. எங்க ரட்சிக்கப்பட்டோமோ அங்க இருந்தாதான் தேவனுடைய வருகையில இங்க இந்த சபைக்கு நீ முதல்ல வந்தினா இந்த சபையின் முத்திரையை கர்த்தர் உன் மேல போட்டுருவாரு. அதுக்கப்புறம் நீ அவர் வருகையில இங்க அவருடைய அந்த புக்கில் பார்ப்பாரு. இங்க வந்த உடனே ஒவ்வொரு நெற்றியிலும் பார்ப்பாரு. வித்தியாசமான முத்திரைகள் இருந்தா கைவிடப்படுவோம். இதெல்லாம் பெரிய ரகசியம் நான் சொல்றேன் உங்களுக்கு. அல்லேலூயா. ஆமா, ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன் சீக்கிரமா. அப்ப துதி மூன்றாவது ஆராதனை. அல்லேலூயா. அக்கா நல்ல அல்லேலூயா சொல்லுங்க. குழந்தைய அப்புறமா கொஞ்சுங்க. அல்லேலூயா. பாருங்க, அங்க இருக்கிற அக்கா எனக்கு நல்லா கண்ணில் தெரியுது, அப்படியே மறையிறாங்க. அப்படி தேவனுடைய ஆலயங்க, தேவனுடைய ஆலயத்துல குழந்தைங்களுக்கு கூட கட்டுத்திட்டம் பண்ணணும். அல்லேலூயா. ஆமா, உட்கார வச்சு அதுங்களுக்கு ஊட்டணும். எங்க அப்பா நமக்கு ஊட்டுறாருல்ல. ஏசாயா 66:11-12 சொல்றாருல, நம்மை முழங்காலிலே தாளாட்டி இடுப்பிலே சுமந்து தன் முளைப்பாலை சூப்பி குடிக்க வைத்து ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல உன்னையும் என்னையும் தேற்றுகிறாராம். அல்லேலூயா. விளையாட்டுல. அல்லேலூயா. எங்க அப்பாவை நீங்க ருசிக்க ஆரம்பிச்சிங்கன்னா அல்லேலூயா. ஆமாங்க, அந்த ருசிப்பு தேவனுடைய வார்த்தை. எங்க ஐயாவுக்கு வார்த்தை தெரியாதா? இப்ப விட்டா 7 வார்த்தைகளை கொடுப்பாரு. அப்ப ஒரு 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 அந்த ஒருத்தங்க பேசுறான்னா அதை ரசிக்க, அதை ருசிக்க அந்த கிருபை இருந்தாதான் இப்படி. அல்லேலூயா. அதனாலதான் தாவீதை நேசிக்கிறாரு. தாவீது கூப்பிடுவார் பாடகரை கூட, பாடகர் வா, ஜெபிக்கிறவா, தூப போன்றவா, எல்லாரும் வாங்க. அல்லேலூயா. அப்படி இருக்கணும். அப்ப ஆராதனை. எபிரேயர் 8:5. சீக்கிரமா சீக்கிரமா சீக்கிரம். எபிரேயர் 8:5. முதல்ல என்ன? இவர்கள் செய்யும் ஆராதனை. இருங்க, ஒரு பிரேக் போடுங்க வண்டியை. இத பாருங்க, என்னது? துதியா? ஸ்தோத்திரம். முதல்ல என்னது? ஸ்தோத்திரம். அந்த ஸ்தோத்திரத்துக்கு நம்ம கலந்துக்கணும். ரெண்டாவது துதியில அந்த இங்க பாடுறவங்க அந்த துதியோடு நம்மளும் கலக்கணும். அல்லேலூயா. அவங்க பாடுறாங்க, நம்ம வேடிக்கை பார்க்கணும். நேற்று அந்த சாரி கட்டிட்டு வந்தாங்க, இந்த ட்ரெஸ் போட்டாங்க, அந்த ட்ரெஸ் போட்டாங்க, அப்படி இல்லை. அல்லேலூயா. அந்த துதியோடு நம்ம அந்த கலக்கிறதற்கு அந்த கிருபையை பெற்றுக்கணும் முதல்ல. அதனால தான் கிருபையை கொடுக்குறாரு. மூணாவது வாசிமா, டக்குன்னு வாசிங்க. இவர்கள் செய்யும் ஆராதனை. இவர்கள் செய்யும் ஆராதனை பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும். ஐயா, பரலோகத்தில் உள்ளவைகளின் சாயலுக்கும் நிழலுக்கும் ஒத்திருக்கிறது. அதுக்கப்புறம் நம்ம எழுந்து நின்று ஆராதிக்கிறோம் பாருங்க. அப்ப அந்த பரலோகத்தின் சாயலுக்கும் அதனுடைய நிழலுக்கும் ஒத்ததா இருக்குதுங்க. அல்லேலூயா. விளையாட்டு அல்ல. பரலோகத்தின் சாயல் நம்ம ஏதோ கையை உயர்த்தி அப்படியே ஆராதிக்கிறோம், கையை தட்டுறோம், உற்சாகப்படுத்தணும் இல்லை. பரலோகத்தின் சாயலுக்கும் அதனுடைய நிழலுக்கும் ஒத்ததா இருக்கிறது. தேவன் நீ ஆராதிக்கிறது அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல. 102 சங்கீதம் 16 அவர் திக்கற்றுடைய ஜெபத்தை அலட்சியம் பண்ணுகிற தேவன் அல்ல, அவைகள் அங்கீகரிக்கிறார். அப்ப ஆராதனையே கர்த்தர் பார்க்கிறது மாத்திரமல்ல. வெளிப்படுத்தல் 11:1. சீக்கிரமா வெளிப்படுத்தல் 11:1. பின்பு
கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி நீ எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும். எங்க போ சொல்றாரு? தேவனுடைய ஆலயத்துக்கு. மெடிக்கல் ஷாப்கா? எங்க போ சொல்றாரு? ஆலயத்துக்கு. ஆலயத்துக்கு. என்ன கையில கொடுத்து அனுப்புறாரு? ஒரு அளவுகோல். அல்லேலூயா. என்னத்துக்கு அந்த அளவுகோல்? நீயும் நானும் எந்த அளவுக்கு ஆராதிக்கிறோம் என்பதை அளந்து பார்க்கதான். அல்லேலூயா. நீங்க லூக்கா 6ஆம் அதிகாரம் 38ஆம் வசனம், நீங்க அங்கே இருமா. 38ஆம் வசனம் சொல்றாரு, கொடுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். அவரு அமுக்கி குலுக்கி சரிந்து விழும்படி நன்றாய் அளந்து. அந்த வார்த்தையை நல்லா பிடிச்சிக்கணும். நீங்க நன்றாய் அளந்து தான் போடுவாரு. எங்க அப்பா இயேசு அப்படியே தூக்கி கொடுத்துட மாட்டாரு, ஏமாந்தூர் இல்லை. அல்லேலூயா. ஏசப்பா போன உடனே அப்படியே கொடுத்துட மாட்டாரு. நம்முடைய விசுவாசம் எப்படிப்பட்ட விசுவாசம் என்று அளந்து. அல்லேலூயா. அதுதான் எரேமியா 17ஆம் அதிகாரம் 8-9ஆம் வசனம் சொல்றது, மனுஷனுடைய இருதயம் திருக்குள்ளதும் மகா கேடுள்ளதுமா இருக்கிறது. அந்த 10ஆம் வசனம் சொல்றாரு, அவர் உள்ளத்தையும் உனக்குள்ள இருக்கிற உள்ளின் திரியங்களையும் ஆராய்ந்து அறிந்து அவனுக்கு ஏற்ற பலனை அவர் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. சும்மா கொடுத்துட மாட்டாரு. அப்ப இங்க அளக்குறாரு. வாசிமா வெளிப்படுத்தல. பின்பு கைக்கோலுக்கு ஒப்பான ஒரு அளவுகோல் என்னிடத்தில் கொடுக்கப்பட்டது. அப்பொழுது தேவதூதன் நின்று என்னை நோக்கி எழுந்து தேவனுடைய ஆலயத்தையும் பலிபீடத்தையும் அந்த பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும் அளந்து பார். நல்லா கவனிங்க. இங்க நின்னு லைனா நின்னு பாடுறீங்க. நீ பாடுற, ஆராதிக்கிற, நானும் மெசேஜ் கொடுக்குறேன். என்ன முதல்ல இங்க பலிப்பிடத்துல நிக்க வைக்கிறவர்களை அளந்து பார்க்கிறாரு. நல்லா கவனிச்சிங்க. விளையாட்டு இல்லை. ஏதோ 6 மணிக்கு வந்துட்டு வந்து அப்படியே மைக்கை பிடிச்சின்னு பாடுறது இல்லை. முதல்ல யாரை பார்க்குறாரு? இந்த மேடையில் நின்று பாடுறவங்களையும் முதல்ல அளக்குறாரு. இவன் இந்த ஆராதனைக்காக வீட்டில் ஜெபம் பண்ணிட்டு வந்தானா, 2 பாட்டு பாடினாலும் நீ அதுக்கு ஜெபம் பண்ணிட்டு வரணும். நான் நைட்டு 1 மணிக்கு வந்தேன். கேளுங்க, அந்த கேமரா பிடிக்கிற தம்பியை பைபிள் வாசிட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் படுத்தோம். ஐயா, வசனம் தெரியுது, பாட்டு தெரியுது, போய் மைக்க பிடிச்சுன்னு நின்னுடக்கூடாது. அல்லேலூயா. ஆமா, அதுக்காக ஜெபம் பண்ணோம். சில சபை வளராத காரணம் இங்க நின்று பாடுகிறவங்க கூட அந்த அந்த பாவம் இருக்கலாம். அல்லேலூயா. உன் ஜெப ஜீவியம் எப்படி இருக்கு? உன்னுடைய தாகம் எப்படி இருக்கு? உன்னை அளந்து பார்க்கிறாரு. என் தேவன் பார்க்கிறாரு. அல்லேலூயா. நீ இஷ்டம் போல நின்று பாடுகிறது இந்த பலிப்பிடம் அல்ல. அல்லேலூயா. அளந்து பார்க்கிறாரு. பலிபீடத்தையும் அதில் தொழுது கொள்கிறவர்களையும். இங்க இருந்து பாடுகிறத நீங்க தொழுது கொள்றீங்க பாருங்க, நீங்களே சேர்ந்து பாடுறீங்க பாருங்க, ஒவ்வொருத்தரையும் அளந்து பார்க்கிறாரு. அல்லேலூயா. எப்படியா ஒரே ஒரு தூதன் வந்து எல்லாரையும் அளந்து பார்க்க முடியும்? இல்ல. நீங்க மத்தேயு 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்க வீட்டில் போய் வாசித்து பாருங்க. அவர்களுடைய தூதர்கள் பரலோகத்திலே உண்டு. உனக்கு ஒரு தூதர் உண்டு, உன் மகனுக்கு ஒரு தூதர் உண்டு, உன் மனைவிக்கு ஒரு தூதர் உண்டு, உன் புருஷனுக்கு ஒரு தூதர் உண்டு.
எல்லாருக்கும் ஒவ்வொரு தூதர் உண்டுமா. அந்த தூதர் எப்பொழுதும் ஏனிலே ஏறுகிறதும் இறங்குகிறதுமா இருக்கிறார்கள் என்று நீங்க ஆதியாகமம் 28ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை நீங்க வீட்டுல போய் வாசித்து பாருங்க. நீ என்ன செய்யற, நீ செல்போன்ல என்ன செய்யற, வீட்டுல என்ன செய்யற, எப்படி பேசுற, எப்படி நடக்கிற, அந்த தூதர் கொண்டு போறாங்க. அப்ப தேவனுடைய ஆலயத்துல நீ வரும்போது நீ ஆராதிக்கிற ஆராதனையில தேவ தூதர்கள் அளந்து பார்க்கறாங்க. இங்க இருக்கிற அம்மா அங்க போயிட்டாங்களே, அளந்து பார்க்கிறாரு. அல்லேலூயா. இந்த நிகழ்ச்சியை பார்க்குற சகோதரி சகோதரிய, நீ எங்க உட்கார்ந்திருந்த, இன்னைக்கு எங்க ரட்சிக்கப்பட்ட, இப்ப எங்க உட்கார்ந்து ஆராதிக்கிற, எல்லாத்தையும் அளந்து பார்த்து, அல்லேலூயா, அளந்து பார்க்கிறாரு. என் தேவன் சாதாரண தேவன் அல்ல, அவர் செத்து போன தேவன் அல்ல, அவர் ஜீவனுள்ள தேவன். ஆமாங்க, ஜீவனுள்ள தேவன். யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் சொல்றாரு, இருக்கிறவராகவே இருக்கிற தெய்வம். மல்கியா 3:6 சொல்லுகிறது, நான் கர்த்தர், நான் மாறாதவராய் இருக்கிற தெய்வம். எபிரேயர் 13:8 சொல்லுகிறது, இயேசு கிறிஸ்து நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராதிக்கிறோம். இன்னும் ஒரு 4 பாயிண்ட் இருக்கு, அது சொல்ல முடியாது. அல்லேலூயா. ஆமாம், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எத்தனை பேர் இந்த ஆராதனைக்கு இனிமேல் இந்த லேட்டு பூட்டு லாட்டு எதுவுமே, அல்லேலூயா, கரெக்டாக அந்த 5:59க்கு உள்ளே ஓடி வரணும். அந்த ஓடி வரத கர்த்தர் பார்ப்பார். அல்லேலூயா. என் பிள்ளை ஓடி வராம பாருங்க, ஓடி வர பாருங்க. அல்லேலூயா. அப்போவே உனக்கு கிருபை சேர்ந்துடும். அப்போ உனக்கு அங்கேருந்தே உனக்கு அந்த அபிஷேகம் உனக்கு ஸ்தோத்திரத்தில் அப்படியே கலந்து மிதந்து வருவேன். அல்லேலூயா. எத்தனை பேர் இந்த இந்த ஆராதனைன்னா எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு, இனிமேல் நான், அல்லேலூயா, இன்னும் லாஸ்ட்டு ஒரு அந்த நடுவில் 4வது 2 3 தான் சொன்னேன், 4வது 5வது சொல்ல முடியாது, 6வது வார்த்தை இயேசு கிறிஸ்துவில் தான் முடியணும். லூக்கா 4:16. சீக்கிரம் டக்குன்னு வாசிங்க. லூக்கு 4:16 வாச முடிச்சிருங்க. அவர் வழக்கத்தின்படி தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே. ஐயா நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க, எல்லாரும் நல்லா கவனிங்க. பைபிள் வச்சுங்க, மூடிடுங்க, நான் சொல்றது கேளுங்க. நீங்க வாசிங்க. தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்துக்கு அவர் வந்து, அவர்னா யாரு? இயேசு கிறிஸ்து. அவர் தாம் வளர்ந்த ஊராகிய நாசரேத்திற்கு அவர் வந்து தம்முடைய வழக்கத்தின்படியே. ஐயா, வழக்கத்தின்படி ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசிக்கிறாரு. ஐயா, அவர் தாங்க உனக்கு எனக்கு டேட்டா பர்த் கொடுத்தவர் அவர் தான், ஜீவனை கொடுத்தவர் அவர் தான், இன்னைக்கும் நம்மோடு கூட இருக்கிறவர் அவர் தான். அக்கா என்ன பாருங்க, அந்த பிள்ளைங்களை பார்க்குறீங்க. அல்லேலூயா. ஆமாம், தொண்டை தண்ணி போக கத்தின்னு இருக்கிறோம், நீ பாட்டுன்னு அந்த சின்ன பையனை பார்த்துட்டு இருக்கிற. அல்லேலூயா. அப்படிலாம் இருந்தா வாழ்க்கையில, நானும் ஒரு பிசாசியா இருந்து அப்புறம் விசுவாசியா மாறி இன்னைக்கு ஊழியக்காரனா நிக்கிறேன்னா கர்த்தரையே நோக்கி பார்த்து கொண்டிருந்ததுனால தான். இன்னும் போதாது, இது போதாது, இன்னும் நான் வளரணும், இன்னும் வளர்ச்சி ஆகணும். அல்லேலூயா. அப்ப சொல்றாரு, நான் தம் வளர்ந்த ஊராகிய அவர் நாசரேத்துக்கு வந்து வழக்கத்தின்படி ஒவ்வொரு வாரமும், வழக்கத்தின்படினா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு வாரமும் நீ தேவனுடைய ஆலயத்துக்கு வரணும். அப்பா இயேசு வந்தாரு, நம்ம வழக்கத்தின்படி வருமா? கம்யூனியனுக்கு வருவோம், அப்படி இல்லைன்னா நடுவில் ஒரு வாரம் வருவோம், இல்லைன்னா லாஸ்ட் வாரம், கடைசி வாரம், அப்புறம் கம்யூனியன் போயிடலாம். அது பெரிய ரகசியம். நீ ஒரு வாரம் விட்டினா அந்த வாரத்தின் ஆசீர்வாதம் செத்து போயிடும்.
அது தேவனுடைய ரகசியம். நீங்கள் உபாகமம் 5:18-12 நீங்கள் வீட்டில் போய் வாசிச்சு பாருங்க. 6 நாள் வேலை செய்து 7வது நாள் உன் பரிசுத்த நாள், உன் தேவனாகிய கர்த்தருடைய நாள். அது நீ ஆனாலும் யாரானாலும் கர்த்தருடைய பரிசுத்த நாள் வந்தபோது அதை ஆசீர்வதிக்கிறாரு. 6 நாள் நீ வேலை செய்து நீ 7வது நாள் தேவனுடைய சமூகத்தில் வரும்போது அந்த 6 நாள் வேலை செய்ததை கர்த்தர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே ஆசீர்வதிப்பார். திரும்ப 6 நாள் வேலை செய்து தேவனுடைய ஆலயத்துக்கு வரும்போது அந்த 6 நாள் ஆசீர்வதிப்பார். நீ அடுத்த வாரம் 6 நாள் வேலை செய்து நீ சர்ச்சைக்கு வராமல் வீட்டில் பட்டு ஜாலியாக படுத்தினா பிசாசு போய் அதில் போய் கிண்டின்னு இருப்பான். இதான் ரகசியம். அல்லேலூயா. அப்போ நம்ம ஆசீர்வதிக்கப்படணும்னா வழக்கத்தின்படி அவர் தேவனுடைய ஆலயத்திற்கு வந்தார். அல்லேலூயா. ஏசாயா தீர்க்க தரிசன புஸ்தகம் அவர் கையிலே கொடுக்கப்பட்டது. அவர் வாங்கி எழுந்து நின்று அதை வாசித்தார். வாசித்து சுருட்டி பணிவிடக்காரனிடத்திலே கொடுத்து அவர் உட்கார்ந்த பொழுதோ அவர் எல்லா ஜனங்களும் அவரை நோக்கி பார்த்தார்கள். அவரை நோக்கி பார்த்த ஜனங்கள் ஒருபோதும் வெட்கப்பட்டு போனதில்லை. கைகளை தட்டி ஹல்லேலூயா, ஓ ஹல்லேலூயா, நன்றி 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 நன்றி. எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போமா, எழுந்து நிற்போம். ஹல்லேலூயா.